Hey guys, இந்த வீடியோவில் ஹீரோவோட 2024 மாடல் எக்ஸ்பல்ஸ் 200 4 வால்வ் இன்ஜின் அட்வென்ச்சர் பைக்குக்கும் இப்போ 2025ல லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்பல்ஸ் 210 அப்படிங்கிற இந்த ஒரு மாடலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ என்ன பைக் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பழைய ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 4வியோட ப்ரைஸ் அண்ட் இன்ஜின் டீடைல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 2024 மாடலை பொறுத்த வரைக்கும் 200cc 4 வால்வ் இன்ஜின். இந்த பைக்கோட பேஸ் மாடல் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ், அதாவது 200cc 4 வால்வ் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 1,51,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அதுவே நீங்க ப்ரோ மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,64,000 அண்ட் டகார் எடிஷன் பார்த்தீங்கன்னா 1,68,000 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் மூணு பிரைஸ்ல நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் 200 4 வால்வ் இன்ஜின் 2024 மாடல் அவைலபிளா இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200cc. இந்த பைக்கோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 199.6cc ஆயில் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. 19.10 ஹார்ஸ் பவரும் 17.35 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கிடையாது, இதுல 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இதுவே இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய 2025 மாடல் ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 210 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 210cc இன்ஜின் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ 10cc பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திருக்காங்க இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட். பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,76,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல வந்து பேஸ் மாடல் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 210cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின். ஸோ நம்ம பழைய மாடலில் ஆயில் கூல்டு, புது மாடலில் லிக்விட் கூல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பவரும் பார்த்தீங்க அப்படின்னா 24.6 ஹார்ஸ் பவரும் 20.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்ல 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ பவர் அண்ட் டார்க் வந்து யுனானிமஸா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுத்திருக்காங்க. பழைய மாடல்ல 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்கு. இப்போ பழைய மாடலோட மைலேஜ் என்னன்னு பார்க்கலாம். மைலேஜை பொறுத்த வரைக்கும் 40 km/லிட்டர் மைலேஜ் வந்து எக்ஸ்பல்ஸ் 200 4 வால்வ் இன்ஜின் கொடுக்க முடியும். அதே மைலேஜ் தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பல்ஸ் 210லயும் வந்து சொல்லியிருக்காங்க. அதை விட கம்மியும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 38 to 40 km/லிட்டர் வந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னா 2025ஓட எக்ஸ்பல்ஸ் 210 வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இப்போ நம்ம பழைய மாடலோட ஸ்பீட் அண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நம்ம பழைய மாடல் எக்ஸ்பல்ஸ் 200 4V இதை பார்க்கலாம். ஸோ 200 4Vன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 115 km/h ஸ்பீட்ல அதிகபட்சம் போக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு நம்பர் தான் அட்வென்ச்சர் பைக் அப்படின்னு எடுத்துக்கும் போது. பிரேக்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 276 mm சிங்கிள் டிஸ்கும் ரியர்ல 220 mm சிங்கிள் டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. அது கூட சிங்கிள் சேனல் ABS வந்து பேர் பண்ணியிருக்காங்க. இதுவே இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய 210cc எக்ஸ்பல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 120லிருந்து 125 km/h டாப் ஸ்பீட் போக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிரேக்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல 276 mm சிங்கிள் டிஸ்கும் ரியர்ல 220 mm வந்து சிங்கிள் டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. அந்த ABS பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ABS ஆயிருக்கு. அண்ட் இந்த பைக்ல ரைடிங் மோட்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ பழைய மாடல் எக்ஸ்பல்ஸ் 200 4 வால்வ் இன்ஜினோட நம்ம டயர் அண்ட் வீல் சைஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய மாடலில் 90/90 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. 120/80 செக்ஷன் டயர் ரியரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சும் ரியர் வீல் வந்து 18 இன்ச்சும் கொடுத்துருக்காங்க. ஸ்போக் வீல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இப்போ எக்ஸ்பல்ஸ் 210ஓட உங்களுக்கு 2025 மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே சேம் சைஸ் ஆஃப் டயர் அண்ட் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 90/90 செக்ஷன் டயர் வந்து ஃப்ரண்ட்லயும், ரியர்ல 120/80 செக்ஷனும், ஃப்ரண்ட்ல 21 இன்ச் வீலும், ரியர்ல 18 இன்ச் வீலும் கொடுத்துருக்காங்க. ஸ்போக் வீல்ஸ் தான் இந்த பைக்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பழைய மாடலோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல 37 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல உங்களுக்கு மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சேம் சஸ்பென்ஷன் செட்டப் தான் 2025 மாடல் 210cc எக்ஸ்பல்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. 37 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டைமென்ஷன்ஸ் பழைய மாடல் எக்ஸ்பல்ஸ் 200ல என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 158 kg இருக்கு. ஃபியூல் டேங்க்னு பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் கிளஸ்டர் தான் இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 220 mm வந்து அவைலபிளா இருக்கு. இதுவே நீங்க புது மாடல் 2025 எக்ஸ்பல்ஸ் 210cc அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் வந்து 170 kg, கிட்டத்தட்ட 12 kg ஆஃப் வெயிட் வந்து இந்த 210cc இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட உங்களுக்கு அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 220 mm வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸுமே 220ங்கிறதுனால டெஃபினட்டா அந்த
டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஸோ இப்போ கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய மாடலில் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் இருக்கு, ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூல் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துக்க முடியும். அண்ட் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்க முடியும். இப்போ 2025 மாடல் 210cc எக்ஸ்பல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.2 இன்ச்சில் உங்களுக்கு டிஎஃப்டி ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஎஃப்டி ஸ்க்ரீனில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்கு. ஸோ மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டமும் வந்து அவைலபிளாக இருக்கு. இப்போ பழைய மாடல் எக்ஸ்பல்ஸில் நமக்கு லைட்டிங் செக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீட்டோட ஹைட்டுமே 825 mm வந்து இந்த பழைய மாடலில் கொடுத்துருக்காங்க. புது மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக்லையுமே வந்து எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் புது மாடல் 210ல உங்களுக்கு விண்ட்ஸ்கிரீன் கொஞ்சம் ஹையான விண்ட்ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபெண்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேசிவான ஃபியூல் டேங்க் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பல்ஸ் 210ல நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ், நியூ ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாங்க. ஸோ ரெண்டு பைக்குமே இப்போ நம்ம என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டெஃபினட்டாக எக்ஸ்பல்ஸ் 210 தான் பெஸ்ட்டு அப்படிங்கன்னு சொல்லலாம். ஸோ ஆன் பேப்பரில் அதே மாதிரி லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அது கூட நமக்கு கிட்டத்தட்ட ஆன் ரோட் ப்ரைஸில் 20,000 ரூபாய்க்கும் மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு ப்ரைஸுமே 20,000 ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பல்ஸ் 210cc. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய மாடலில் உங்களுக்கு 3 வேரியன்ட் இருக்கு. 3 வேரியன்ட்லையும் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பழைய மாடல் 200cc 4-valve இன்ஜினில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ புது மாடல் 210cc 2025 மாடலில் நிறைய நியூ டெக்னாலஜி இருக்குது. 6-speed கியர் பாக்ஸ், லிக்விட் கூலிங் சிஸ்டம், டியூவல் சேனல் ஏபிஎஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ரைடிங் மோட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரைஸுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் நல்ல ஃபியூச்சர்ஸ் இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு பக்கம் அந்த ஃபியூச்சர்ஸ் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக இப்போ லான்ச் பண்ண 210cc எக்ஸ்பல்ஸ் மாடலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 4 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட், 2 கலர் பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ், பில்டு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புது மாடலில் கொடுத்துருக்காங்க. பழைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டில் இந்த மாடல் வந்து சூப்பரான மாடல். 3 எடிஷன் இருக்குது. டக்கார் எடிஷன், 200 4-valve இன்ஜின், 4-valveலேயே பார்த்தீங்கன்னா ப்ரோ எடிஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 2 பைக்குமே ஆல்மோஸ்ட் சிமிலரான மெயின்டெனன்ஸ் தாங்க இருக்கும். பெருசாக நீங்கள் டெய்லி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ எல்லா பைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான். ஸோ அட்வென்ச்சர் பைக் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக். ஹீரோ மட்டும் கிடையாதுங்க. இந்தியாவில் இன்னைக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வென்ச்சர் பைக் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்பல்ஸ் பைக்கு சொல்லலாம். ஸோ இந்த கம்பேரிசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.